வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி சூரிய நடிப்பில் உருவாகியிருக்கும் விடுதலை பாகம் 2 நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க அறுவை சிகிச்சை, அதாவது மூளைக்கு செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை தான் இருக்கிறதுலே ரொம்பவும் சிம்பிளான அறுவை சிகிச்சைன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்கும் போதே கையை அசைங்க, ஏன்னா அந்த மூளைக்கு போகக்கூடிய அந்த நரம்பு பாதிச்சிடக்கூடாதுங்கிறங்காட்டி நீங்கள் அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்காமலே சர்ஜரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்க. ஸோ இது என்ன மாதிரி அறுவை சிகிச்சைகள் முறைகள் இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. இது எத்தனை பேத்துக்கு பண்ணியிருக்கீங்க, அது வரக்கூடிய ரிசல்ட் எந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும்? இப்போ இது நல்ல முக்கியமான இன்றைக்கி நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி தான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அப்படின்னா 980 இருதய அறுவை சிகிச்சை வந்துச்சு. ஹார்ட்டில் உங்களுக்கு இரத்த குழாய் அடைப்பு இருந்தால் பைபாஸ் பண்ணணும். பைபாஸ் எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே நெஞ்சில் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? நெஞ்சை கிழிப்பாங்க. ஐயோ அம்மோன்னு ஓடினாங்க எல்லோரும். அது 80, 82, 83 காலகட்டத்தில் எப்படி அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரினா பயந்து ஓடி பண்ணாதவங்க ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. இன்றைக்கி பைபாஸ் பண்ணுன்னா சார் எங்கே பண்ணுறது, காப்பீட்டு திட்டம் வருமா, இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கா, இப்படிலாம் தான் கேட்பாங்க. பயங்கிறது சுத்தமாக போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு முதல் கட்டத்தில் உண்டான அந்த கஷ்டத்தை இன்றைக்கி இந்த வலிப்புணை அறுவை சிகிச்சை அந்த கட்டத்தின் வழியாக போயிட்டுருக்கு, இந்த பயம் பிரச்சனை. பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ 10-14 வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்கிறதுல இப்போ ஓரளவுக்கு பயங்கிறது பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா அனுபவிக்கிறது அவ்வளோ அனுபவிக்கிறீங்க, வருஷக்கணக்கில் பார்த்து முடியலை. அப்போ எதாவது பண்ணி தானே ஆனோம். ஸோ அது அனுபவம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இப்போ எல்லோரும் பண்ணுறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ பயங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அறுவை சிகிச்சை நான் சொன்ன மாதிரி சும்மா பண்ணுறதில்ல, அதுக்கு முன்னாடி பண்ணுற அந்த அசஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறது, எங்கே இருக்குது, ஏன் இருக்குது, எப்படி இருக்குது, என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியாது, இதெல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்து பேஷண்ட்கிட்ட ரிசல்ட் சொல்லுவோம். நிரந்தர தீர்வுங்கிற ஒரு வார்த்தை சொன்னீங்க. நிரந்தர தீர்வு அப்படிங்கும்போது முக்கியமாக ஒரு பாயிண்ட்டு, உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது, உங்களுக்கு சுகர் இருக்குது, எங்கே நிரந்தர தீர்வு? பிறக்கிற மனிதனுக்கு வியாதி இருக்குது, நிரந்தர தீர்வுலாம் கிடையாது. காய்ச்சலுக்கு நீங்கள் ஒரு மாத்திரை போட்டு நிரந்தர தீர்வா, அடுத்த மாதம் இன்னொரு காய்ச்சல். ஸோ நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறது தான் முக்கியம். நோய் இல்லாத வாழ்க்கை நிரந்தர தீர்வாக நான் சொல்லுவேன். மாத்திரை இல்லாத வாழ்க்கையை ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது வாய்ப்பு அளிக்க முடியும் மாத்திரை இல்லாமல். நோய் இல்லாமல் இருக்கிறது, இப்போ நீங்கள் ப்ரெஷர் மாத்திரை போட்டு ப்ரெஷர் கண்ட்ரோலில் வச்சுன்னா என்ன, ப்ரெஷர் மாத்திரை நிப்பாட்டணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமாம். ஸோ நோய் நிரந்தர தீர்வு அப்படி என்றால் நோய் வெளியில் வரக்கூடாது, இது ஆசைப்படலாம். மாத்திரையை நிப்பாட்டணும்னு ஆசைப்படக்கூடாது. ஆப்ரேஷன் மூலமாக ஒரு 50-60% மக்களுக்கு மாத்திரை இல்லாமல் நாங்கள் பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ மாத்திரையை நிப்பாட்டணும் வரேன் நான் என்கரேஜே பண்ண மாட்டேன்ப்பா, நீ என்னவோ பண்ணிக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும்னு வா, நான் இருக்கேன். ஓகே. ஸோ ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாத்திரையை கம்மி பண்ணி நிப்பாட்டுறது நாங்கள் ட்ரை பண்ணுவோம். புரியுதுங்களா? நோய் ஒரு 100% நோய் இருக்குன்னா நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது சம்டைம்ஸ் இந்த பக்கத்துலலாம் முக்கியமான ஏரியா இருக்கிறனால 80%, 90%லாம் தான் சில வேலை எடுக்க முடியும், கொஞ்சம் மிச்சம் இருக்கு. சம்டைம்ஸ் நிறைய டைம் அப்படி இருக்கலாம், கொஞ்சம் மிச்சம் இருந்தாலும் ஃபிட்ஸ் வரும், ஆனால் மாத்திரை போட்டால் வராது. ஸோ 50-60% மக்களுக்கு மாத்திரை நிப்பாட்ட முடியுமே தவிர 30-40% மக்களுக்கு மாத்திரை நிப்பாட்ட முடியாது. அப்போது 50-60% மக்கள் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நோயே இல்லை, மாத்திரை இல்லைங்கிற கண்டிஷன் வராங்க. மீதி 30-40 ஒரு 30%, 35%. இப்போ மாத்திரையை நீங்கள் நான் சொன்ன மாதிரி மாத்திரையும் இல்லை, நோயும் இல்லை, அது 50-60%. மீதி 30-40க்கு என்ன ஆகுது, 35%ஆகுது மாத்திரை கொஞ்சம் லோ டோஸ், முதல்ல இந்த டோஸ் இல்லை போட்டே இருக்கணும். கடைசியில் நிப்பாட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா கடைசி நிப்பாட்டும்போது வந்துடும் நோய். ஸோ இதை மட்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் ஏதோ மிச்சம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுவும் சூப்பர் ரிசல்ட்டு தான். புரியுதுங்களா? ஸோ ஒரு 35, அது ஒரு 60, 90, 95 பேருக்கு இந்த 2 ரிசல்ட்டுக்குள்ளே வந்துடும். மீதி 5%க்கு எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, டெய்லி 5 தடவை 10 முறை நோய் வந்துட்டுருக்கு. ஆப்ரேஷன் மூலமாக மாதத்துக்கு 5 மாறுது. ஏன் உங்களுக்கு சரியில்லையா? எடுத்துக்க மாட்டிங்களா? எவ்வளோ மாற்றம்? டெய்லி 5 × 30 150க்கு பதிலாக நீங்கள் 5 தான் வருது மாதமே. அதுவும் ஒரு பெரிய மாற்றம் தான். இது ஒரு 3வது ரிசல்ட். ஏகப்பட்ட குறைவுகள், ஆனால் கம்ப்ளீட்டாக மாறுறதில்லை.
புரியுதுங்களா? ஸோ இந்த 3 விதமான ரிசல்ட் வரலாம். இது எது வருங்கிறது ஓரளவுக்கு கரெக்டாக நாங்கள் முதல்ல சொல்லிவிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பெரிய பிறவி கட்டி இருக்குது, பேச்சு ஏரியா மேலே இருக்குது, கை கால் மேலே ஏரியா இருக்குன்னா நாங்கள் வந்து ஒரு 75% தான் எடுப்போம். ஃபுல்லாக எடுத்தோம்னா பேச்சு போய்டுங்க, நாங்களே பண்ணுவோம். அப்போ ஃபிட்ஸ் நிற்காது. பட் முதல்ல இருந்த கண்டிஷன்லேருந்து ஏகப்பட்ட மாற்றம். இதையும் மக்கள் புரிஞ்சுக்கணும். ஆப்ரேஷன் அதுக்கப்புறம் மாத்திரை போடணும், அப்புறம் எதுக்குப்பா ஆப்ரேஷன் இப்படின்னு ஒரு தப்பான ஒரு கருத்தில் இருக்காங்க. வலிப்பு நோய் அறுவை சிகிச்சை என்பது வாழ்க்கையின் தரம் ஏற்றுவதற்கு, மாத்திரையை நிப்பாட்டுவதற்கு அல்ல. மாத்திரையை நிப்பாட்ட முடிந்தால் ஓகே, டோஸ் குறைஞ்சி நோய் வராமல் இருந்தாலும் சூப்பர் ஓகே தான். இந்த ஒரு கருத்து மக்கள் மத்தியில் வரணும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் மாத்திரை பற்றி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ வலிப்பு நோயினால் பாதிக்கப்படுறவங்களுக்கு 100% ஒரு கட்டி இருக்குது. கட்டி இருந்துச்சுன்னா நம்ம சர்ஜரியில் ஒரு 75% தான் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். மீதி இருக்கக்கூடிய ஒரு 25% வந்து நம்ம டேப்லெட்ஸ் தான் கொடுப்போம். ஸோ வந்து இப்போ வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டவங்க லைஃப் லாங் டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரெஷர் சுகர் இருக்கிறவங்ககிட்ட இந்த கேள்வி கேட்காம இதுக்கு மட்டும் ஏன் கேட்குறீங்க? லைஃப் லாங் மாத்திரை போடலாமான்னு யாரும் கேட்கறது இல்லையா? இன்சுலின் மட்டும் போட்டு தான் இருக்கா, யாருமே கேட்குறது இல்லை. லைஃப் லாங்கான இது கேட்குறதுக்கு உண்டான காரணங்கள் வந்து 2. ஒன்று, சின்ன வயசில் வருது. ப்ரெஷர் சுகர்லாம் 50 வயசுக்கு மேலே தான் வருது. ஸோ யாரும் கண்டுக்கிறதில்ல, சரி வயசாகிடுச்சு போட்டுக்கலான்னு. சின்ன வயசு நம்ம குழந்தைக்கு இப்போவே மாத்திரையா அப்படின்னு அது ஒரு பிரச்சனை. அது 1வது பிரச்சனை. 2வது பிரச்சனை வந்து தப்பான கருத்துக்கள். இந்த மாத்திரையை சாப்பிட்டா கிட்னி போயிடுங்க. 15 வருஷம் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டாக்டர் நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அந்த மெடிக்கல் ஸ்டோரில் வந்து 8வது ஃபெயில் ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவன் சொல்கிறதுல வந்து பயங்கரமான நம்பிக்கை, கிட்னி போயிடுங்க. இந்த மாத்திரைகளுக்கும் கிட்னிக்கு சம்மந்தமே இல்லை. வலிப்பு நோய் மாத்திரைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சைடு எஃபெக்ட் இல்லை நான் சொல்லலை, பக்க விளைவுகள் உண்டு. ஆனால் பக்க விளைவுகளுக்கு பற்றி 3 விஷயங்கள். 1, ரேர் அப்படின்னா என்ன, 100ல் ஒரு ஆள், 100ல் 2, மேக்ஸிமம் 100ல் 5 பேருக்கு தான் வரும். 90 பேருக்கு 95 பேருக்கு ஒன்றும் வராது. 2வது மைனர் அப்படின்னா என்ன, வெயிட் போட்டுச்சு, வெயிட் குறைஞ்சிருச்சு, கை நடுங்குது, மயக்கமாக இருக்குது, இப்படிலாம் தான் வருமே தவிர மேஜர் கிட்னி ஃபெயிலியர் இதெல்லாம் கிடையாது. மைனர் சைடு எஃபெக்ட்ஸ் தான். ட்ரௌசி, தூக்கமாகவே இருக்குது, எனக்கு வெயிட் ஏறுது சார், வெயிட் குறையுது சார், மயக்கமாக, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். 3வது பாயிண்ட், ரிவர்சிபிள் அப்படின்னா உங்களுக்கு எனக்கு நடுக்கம் ஜாஸ்தியாக இருக்குன்னா மாத்திரையை மாற்றி விட்டால் நடுக்கம் போயிடும். ஸோ என்ன ப்ராப்ளம் வந்துச்சோ அதுக்காக வேண்டி மாத்திரையை மாற்றினோம்னா அது ப்ராப்ளம் போயிடும். இதனால் இந்த வலிப்பு நோய் மாத்திரையை பற்றி பயப்படவே வேண்டாம். ஆனால் பிரச்சனை இருக்குது, பிரச்சனைலாம் முடியாது. எப்படி பிரச்சனை, ஒரு மருந்தால் இருந்தோ பிரச்சனை கம்மி, 2வது மருந்தை போட்டோம்னா ஜாஸ்தி, 3வது போட்டால் இன்னும் ஜாஸ்தி, 4வது போட்டால் இன்னும் ஜாஸ்தி. ஸோ நம்பர் ஆஃப் மெடிசின்ஸ், மாத்திரையின் எண்ணிக்கை ஏற ஏற பக்க விளைவுகளுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏறிட்டே இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு நம்ம ஒரு மருந்துங்கிறது இம்பார்ட்டண்ட்டு, மாத்திரைங்கிறது வேறு. மருந்துன்னா ஒரு அப்படிங்கிற ஒரு மருந்து, அது காலை மதியம் நைட்டும் போடலாம், 3 மாத்திரையாக போடலாம், 5 மாத்திரையாக போடலாம். நம்ம அதை பற்றி பேசலை. ஒரு மருந்தால் கட்டுப்படுத்த முடிஞ்சால் நமக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு வந்து மோனோதெரப்பின்னு சொல்லுவோம், சிங்கிள் மெடிசின் ட்ரீட்மெண்ட்டு. அதில் இருந்தால் சைடு எஃபெக்ட்ஸ் உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. 2வது மெடிசின் 3வது மெடிசின் போக போக தான் சைடு எஃபெக்ட் நினைப்பாங்க. ஸோ இந்த வலிப்பு நோய் மருந்தோடைய சைடு எஃபெக்ட் பக்க விளைவை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஏன்னா வந்துச்சுன்னா டாக்டரை பார்த்து மாற்றிக்கலாம். ஸோ தேவையில்லாத இந்த ஒரு பயம்தான் அந்த வலிப்பு நோய் மருந்தை பற்றி இருக்குது. பக்க விளைவு இருக்குது, ஆனால் அதை அப்புறம் பார்த்தா எதை நடந்தாலும் அதனால தான்ருவாங்க. என்ன பிரச்சனைனாலும், இடுப்பு வலின்னா அந்த மருந்து, அதனால இந்த மருந்து, எதுனா அப்படி கிடையாது. வலிப்பு நோய் மருந்து வந்து அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை பண்ணுறது இல்லை. அதுக்கு தான் வந்து 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு தடவை டாக்டரை பார்த்து வேணுங்கிற டெஸ்ட் பண்ணி ஏதாவது பிரச்சனை இருந்தால் மாத்திரை டோஸ் மாற்றி சேஞ்ச் பண்ணிட்டோம்னா பல வருடங்கள் மாத்திரை போட்டே போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இனி லைஃப் லாங் போட்டோமாங்கிற கேள்விக்கு ஒரு குத்து மதிப்பாக பதில் சொல்லப்போனால் ஒரு பாதி பேருக்கு மொத்தமாக நோய் இருக்கிறதுல ஒரு 50% மக்களுக்கு லைஃப் லாங் மாத்திரை போட வேண்டியதான் வரும். அதை வந்து ஒரு பெரிய குறையாக எடுத்துக்கக்கூடாது, அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். நமக்கு வேணுங்கிறது நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய கவனத்தை நோயில்லா வாழ்க்கைக்கு திருப்புங்க. மாத்திரை போடுறதுல கவனம் செலுத்த வேண்டாம், நோயில்லாத வாழ்க்கை இருக்கணும். நீங்கள் ரிஸ்க் ஜாஸ்தி, இந்த நோய் வருதானா, ஒரு ரோட்டில் வண்டி ஓட்டும்போது வருது, எங்கேயாவது ஆஃபீஸில் வருது, பெரிய பில்டிங்கில் வருது, நீச்சல் அடிக்கும்போது வருதுன்னா நீங்கள் உயிருக்கு ஆபத்து. முன்னாடி சொன்ன மாதிரி தூக்கத்தில் வருது, உயிருக்கு ஆபத்து. இவ்வளோ உயிருக்கு ஆபத்து இருக்கிற ஒரு நோயை பற்றி நீங்கள் வந்து மாத்திரை பற்றி கவலைப்படாதீங்க. பக்க விளைவு இல்லாமல்
மாத்திரை வந்து டாக்டருடைய வந்து வேலையே அதுதான். பக்க விளைவு இல்லாத மாத்திரை உங்களுக்கு இப்போ பரிந்துரைந்து கொடுக்குறது தான் டாக்டருடைய வேலையை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து அது என்ன பக்க விளைவு இருக்கோ சொல்லி அது மருந்தை சார்ந்தது என்றால் அதை மாற்றி விட்டு நம்ம நல்லா இருந்துக்கலாம். அப்போ அதே 2வது பாயிண்ட்டு, சோறு சாப்பிடலைனாலும் பரவாயில்ல, மாத்திரை வரக்கூடாது. இது ஏன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை மாத்திரை நான் உங்களுக்கு 500 மில்லிகிராம் கொடுக்குறேன், நீங்கள் போட்டால் நல்லா இருக்கீங்க, நீங்கள் மாத்திரை எண்ணிக்கோ விட்டுட்டீங்க, டாக்டர்கிட்ட போய் திருப்பி நோய் இருக்க டாக்டர் என்ன பண்ணார், டோஸ் ஏற்றி விட்டுருவார். நீ மாத்திரை விட்டியா நீங்கள் கேட்டால் இல்லைம்பீங்க. நீங்கள் அதுலேயே முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் 1 மாதம் முன்னாடி ஒரு மாத்திரை விட்டுருப்பீங்க, வராது. இன்னொரு மாத்திரை 10 நாள் கழித்து விடுவீங்க, வராது. அதுக்கும் 5 நாள் கழித்து தான் வரும் நோய். அப்போ இன்றைக்கி நோய் வந்தால் உங்களுக்கு எவ்வளோ ஞாபகம் வச்சுக்க முடியும்? இன்றைக்கி காலைல போட்டோமா, நேற்று நைட் போட்டோமா தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். 10 நாள் முன்னாடி போட்டோமா, 1 மாதம் முன்னாடி எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? அப்போ நீங்கள் போய் டாக்டர் என்ன சொல்லுவீங்க? இல்லைங்க மாத்திரைலாம் விடலாம்பீங்க. டாக்டர் என்ன பண்ணுவார், டோஸ் ஏற்றிடுவார். ஸோ தேவையில்லாமல் டோஸ் ஏற்றப்படும். பாதிக்கப்படுவது நீங்கள். மாத்திரையை விட்டுவிட்டால் பாதிக்கப்படுவது டாக்டர் அல்ல, நீங்கள். தேவையில்லாமல் டோஸை ஏற்றுவார்கள். அப்படி ஒரு டோஸ் போட்டாச்சு கேட்கல, அப்புறம் இன்னொரு மாத்திரை போடுவாங்க. நீங்கள் பண்ணுறதப்போ நீங்கள் மாத்திரை விட்டுட்ருக்கீங்க. மாத்திரை சாப்பிடுவது அப்படி எளிதான விஷயம் அல்ல வாழ்க்கையில். அதனால் ஏதாவது ஒரு முறை செல்ஃபோனில் வந்து 8 மணி காலைல 8 மணி நைட்டுங்கிற ஒரு அலாரம் மாதிரி வச்சுக்கிறோம். அதேமாதிரி படுக்க போகும்பொழுது கலண்டரில் போய் அன்றைக்கி டிக் பண்ணணும், இன்றைய மாத்திரையை முழுமையாக போட்டு விட்டேன். அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக மாத்திரை போட்டால் தான் கம்மியான மாத்திரையில் மருந்து கம்மியான டோஸில் வாழ்க்கையை கொண்டு போக முடியும். இல்லை என்றால் தேவையில்லாமல் டோஸ் அதிகரிக்கப்படும். இப்போ வந்து வலிப்பு நோய் அப்படிங்கிறது ஒரு பிறவி நோயா இல்லை வந்து நடுவில் வரக்கூடிய ஒரு வியாதியா? ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 80% வந்து 20 வயசு கீழே தான் வரும்னு சொல்கிறேன். ஸோ அதில் என்னென்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பிறவி டைமில் வந்து நம்ம ஊரில் கொஞ்சம் டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் கேர் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ அந்த டைமில் ஆக்சிஜன் கம்மியாக கிடைக்கலாம் குழந்தைக்கு. ஸோ அதுதான் வந்து மூளைக்கு ரத்த ஓட்டம் அல்லது ஆக்சிஜன் வந்து பிறந்த நேரத்தில் கிடைக்காம வருவதுதான் நம்ம ஊரில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை. வெளிநாட்டில் அது கிடையாது. அதனால் வாழ்க்கை ஃபுல்லாக குழந்தை பாதிக்கப்படுது. பிறந்த குழந்தைக்கு சுகர் கம்மியாக இருக்குது. 2வது ரத்த ஓட்டம் கம்மி, ஆக்சிஜன் கம்மி. 1 சுகர் கம்மி, அது ஹைபாக்சிக் இஸ்கீமிக் என்செஃபலோபதின்னு சொல்லுவோம், ஹைப்போகிளைசீமியா, சுகர் கம்மி. இந்த 2 விஷயத்தில் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம்தான். அந்த பிறக்கிற நேரத்தில் வர ஒரு சின்ன மிஸ்டேக்கில் லைஃப் லாங் சஃபரிங். ஸோ அது நம்ம ஊரில் முக்கியமானது. 2வது பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் சொந்தத்தில் கல்யாணம் ரொம்ப பண்ணுறாங்க. இன்னுமே அந்த இதை விடலை. கிராமத்தில் சொந்தத்தில் கல்யாணம், சொந்தத்தில் இன்னும் விட மாட்டேங்கிறாங்க மட்டும். யார் வந்து என்ன பேசினாலும் இதையே தான் பண்ணுறாங்க. இதில் என்ன ஆகுது, நிறைய இந்த மாதிரி ஜெனட்டிக்னு சொல்லுவாங்க, ஜெனட்டிக் டிசீசஸ் வந்து இந்த மரபணு சம்பந்தமான நோய்கள். அதில் ஏகப்பட்டதில் வந்து மூளையினுடைய நரம்பு உருவாகிறதுல பிரச்சனைகள். அந்த மூளை நேரம் உருவாகாமல், நரம்புகள் சரியாக உருவாகாமல், அதுலேருந்து தேவையில்லாமல் கரண்ட் உருவாகுது. இப்போ நீங்களும் நானும் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்னா என்ன அர்த்தம், மூளைக்குள்ளே கரண்ட் போயிட்டு தான் இருக்குது. கரண்ட் போகலைன்னா எனக்கு கை அசைக்க முடியாது, நான் உங்கள்கிட்ட பேச முடியாது, நான் பேசுகிற உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது, நீங்கள் பதில் சொல்ல முடியாது. ஸோ மூளைக்குள் கரண்ட் போகிறது தான் இது எல்லாத்துக்கும், நம்மளுடைய எல்லா அசைவுகளுக்கும் காரணம். ஆனால் தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத அளவில் அந்த கரண்ட் உருவாச்சு என்றால் அது வலிப்பு நோய். ஸோ அந்த நரம்பு வந்து அந்த மாதிரி தேவையில்லாத அளவில் அந்த கரண்ட்டை உருவாக்குற மாதிரி கடவுள் செஞ்சு வச்சுட்டாருன்னா உங்களுக்கு டெய்லியுமே அது வந்து இழுத்துரும். அதுதான் வலிப்பு நோய்ங்கிறது. ஸோ பிறவி கட்டிகள் வந்து இதில் முக்கியமான காரணம். அடுத்த முக்கியமான காரணம். அப்புறம் நிறைய ஜெனட்டிக் காசஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பாரம்பரிய வகையாக சேர்ந்தது. பாரம்பரிய வகைன்னு சொல்லும்போது எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்கள் தாத்தன் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கலாம். அன்றைக்கி இதை பற்றி யாருக்கும் தெரியாது. காலையில் வாய்க்காலில் குளிக்க போயிட்டாங்க, தண்ணியோடு போயிட்டாங்க ஓய்மாங்க. எங்கள் ஊரில் வாய்க்கால் மங்கலில் தண்ணி ஓடும், அதில் போயிட்டாங்க. காலையில் வரக்கூடிய ஃபிட்ஸ் நிறைய இருக்குது. குளித்து காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த வாய்க்கால் தண்ணியில் குளிக்க போவாங்க, அதோடு போயிடுவாங்க, ஊரில் சொல்லுவாங்க. ஆனால் இது வலிப்புன்னு யாருக்கும் தெரியாது. புரியுதுங்களா? அப்போ இருக்கலாம், உங்கள் தாத்தா காலகட்டத்தில் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆளாக கூட இருக்கலாம். ஸோ ஜெனட்டிக் டிசீஸ் அப்படிங்கிறது இதில் ஒரு முக்கியமான காரணம் வருது. அப்புறம் வயசாக வந்து ஆக்சிடெண்ட், ட்ராமா, பிரெயினில் வர ஆக்சிடெண்ட்ஸு, பிரெயின் வளர்ச்சியில் வர கட்டிகள், அப்புறம் பக்கவாதம், ஸ்ட்ரோக் வந்து அதெல்லாம் 40-50 வயசு தாண்டும் போது வர, 60-70 அந்த மாதிரி வயசில் வரலாம். ஒரு சில பாரம்பரிய வலிப்பு 60 வயசுக்கு மேலே கூட ஆரம்பிக்கலாம்.
லேட் ஆன்சர் எபிலெப்சின்னு சொல்லுவோம். இத்தனை வயசாக எனக்கு இல்லையா, அப்புறம் நீங்கள் என்ன பாரம்பரியங்கிறீங்க அப்படின்னு. அது எப்படின்னா பிறக்கும் பொழுதே வந்து அந்த அணுகுண்டு வெடிக்கிறப்ப 2050 வெடிக்கிற மாதிரி இன்றைக்கி அணுகுண்டை வைக்கலாம்ல, அதே மாதிரி கடவுள் வச்சுருவார் உனக்கு 70 வயசில் வெடிக்கும்னு. அந்த மாதிரி டியூன் ஆகிருக்கும். 70 வயசில் உனக்கு முதல்ல ஃபிட்ஸ் வரும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்போ மக்கள் எனக்கு இத்தனை நாளாக இல்லை, இது ஃபிட்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டினையலில் இருப்போம், மாத்திரை போட மாட்டாங்க. இப்போது 70 வயசு 60 வயசுலலாம் முதல்ல ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா, ஃபஸ்ட் டைம் ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பிரச்சனை, மாத்திரை போட்டே ஆகணும். ஸோ இந்த மாதிரி எல்லா வயசுலேயும் பல காரணங்களால் பாதிப்பு வரலாம். காமன் வந்து 20 வயசுக்கு கீழே. இவ்வளோ நேரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வலிப்பு நோய் சார்ந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. எங்கே ஏற்படுது, எதனால் ஏற்படுது, அது எப்படி சரி செய்யலாம், இதற்கான சிகிச்சை முறைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இது எப்படி நம்ம சரி பண்ணலாம்ங்கிற வரைக்கும் நீங்கள் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாய் நம்ம வந்து கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, எங்களுடைய நேயர்ஸ், இந்த வியூவர்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவாக இருக்கும்? ஒரு நம்ம நேயர்களுக்கு, வலிப்பு நோயால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கும் நேயர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி அல்லது மெசேஜுங்கிற முறையில் நான் சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு 20 வருஷம் முன்னாடி இருந்த ஒரு சூழ்நிலை அல்ல இன்றைக்கி வந்து எல்லாமே மாறிவிட்டது. மாத்திரைகள் பார்த்திங்கன்னா 2-3 இருந்தது, இன்றைக்கி 20-30 இருக்குது. டெஸ்ட் முறைகள் வந்து பலது வந்துருச்சு. அந்த காலத்தில் ஒரு ஸ்கேன், இஇஜி மட்டும்தான் இருந்துச்சு, பேப்பரில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கம்ப்யூட்டரில் இருக்கிறது, நான் சொன்ன மாதிரி வீடியோ இஜி, எம்ஆர்ஐ, ஏகப்பட்ட டெஸ்ட். ஸோ இத்தனை டெஸ்ட்டுகள், இத்தனை மாத்திரைகள் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நோயை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு. ஸோ அன்னைக்கு வந்து ஒரு 40-50% மக்கள் நல்லா இருந்தாங்கன்னா, இன்றைக்கி 90% மேலே மக்கள் வந்து இந்த சிகிச்சை முறையினாலும் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி இந்த கரெக்டான சிகிச்சை கொடுத்தோம்னா இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் நல்லா இருக்காங்க. ஸோ வலிப்பு நோய் இருக்குங்கிற ஒரு காரணத்தினால் ஒரு மன சோர்வு அடைய வேண்டிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இல்லை. ஒரு ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு நரம்பியல் மருத்துவரை பார்க்குறீங்க, டெஸ்ட் பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்க, ஓகே. பட் சரியாகவில்லைன்னா உடனே ஐயோ எனக்கு இப்படி வந்துடுச்சே. எனக்கு நிறைய பேஷண்ட் கேட்பாங்க, எனக்கு மட்டும் எதுக்கு இந்த கஷ்டம், நான் மட்டும் வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரை சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லி டிப்ரெஷன், மனசோர், இது தேவையில்லை. இன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரி 90% மக்களுக்கு மேலாக நம்ம வந்து கரெக்டான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டெஸ்ட்டு அதை பார்த்து இது எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி 70-80% மக்களுக்கு நம்ம மாத்திரையிலே சரி பண்ணோம். நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறது எல்லோரும் அறுவை சிகிச்சை பண்ணிங்கன்னு, கரெக்டான வைத்தியம், கரெக்டான மாத்திரை போட்டால் 10ல் 7 அல்லது 170-80 பேர் நல்லாயிடுவாங்க. அந்த 20% மக்களுக்கு என்ன பண்ணாலும் கேட்கலங்கிறவனுக்கு தான் நம்ம வந்து அறுவை சிகிச்சை சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ 80% மக்களுக்குமே நம்ம மாத்திரை மருந்து அப்படிங்கும்போது சும்மா 2 மாத்திரை இல்லை, எந்த டைப்பு என்னதுக்கு இந்த மாத்திரைன்னு இருக்குது. ஸோ கரெக்டான ஒரு மாத்திரை மருந்து நம்ம கொடுத்தோம்னா நல்ல ரிலீஃப், நல்ல ஒரு மாற்றம், வாழ்க்கையின் தரம். அந்த வார்த்தையை வந்து நான் இன்றைக்கி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறேன். நிரந்தர தீர்வுங்கிற ஒரு வார்த்தையை கூட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அல்லது வாழ்க்கையின் தரம் என்கிற வார்த்தைக்கு நீங்கள் முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கடுத்து நிரந்தர தீர்வு. அந்த நிரந்தர தீர்வுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறது நோய் இல்லாமல் இருக்கிறது, மாத்திரை இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது அந்த ஒரு சிந்தனை வேண்டாம். அது வந்தால் நம்ம எடுத்துக்கலாம், பட் முக்கியத்துவம் கொடுக்கறது நோய் இருக்கக்கூடாது. ஸோ வாழ்க்கையின் தரத்தை ஏற்றி நோய் இல்லாமல் எல்லாரையும் மாதிரி நல்லா வாழ்வதற்கு 10ல் 9 இல்லை 100ல் 90 95 பேருக்கு முடியும். அதில் ஒரு 5 பேர் 6 பேர் 7 பேர் எவ்வளோ பண்ணியுமே கேட்கல அப்படிங்கப்பட்ட இன்னும் தான் இருக்காங்க. விஞ்ஞானம் எந்த அளவுக்கு முன்னேறி வந்தால் கூட ஒரு 5 பேர் 6 பேர் 7 பேர் அந்த நேயர்கள் இதில் கேட்டுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவர் சார் என்ன இவ்வளோ சொல்கிறாரு, எங்களுக்கு இன்னும் மாற்றம் வரல. அந்த 5லேருந்து 10% இன்னும் இருக்காங்க. அதுலேயுமே இன்னும் நாங்கள் பார்த்தோம்னா அதுலேயுமே இன்னும் 5-6 பேரை சரி பண்ணிடலாம். அப்புறம் மீண்டும் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க இன்னும் கஷ்டத்தோடு, அவங்களுக்கு நல்லா கம்மி பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதெல்லாம் எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம்? வாழ்க்கையின் தரம் ஏறுவது. ஸ்கூலுக்கு போகாத பையன் ஸ்கூலுக்கு போனோம், கல்யாணம் நடக்காத பொண்ணு கல்யாணம் நடக்கணும், இதுதான் வேணும்.
கல்யாணம் நடந்து நல்லா சந்தோஷமாக இருக்கிற பற்றி சொல்லுவீங்களா? மாத்திரை நிப்பாட்டணும்வீங்களா? கல்யாணம் நடக்கணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அதுக்குண்டான மாற்றத்தை கொடுக்கணும். ஸோ இந்த சொசைட்டியில் நீங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளாக உங்களை யாரும் மாற்றி வைக்கக்கூடாது. நீங்கள் எல்லாரும் மாதிரியும் சேர்ந்து இந்த சொசைட்டியில் வாழணும், எல்லாருக்கும் உண்டான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கணும். இதுதான் முக்கியம். மாத்திரை நிப்பாட்டணும் இதே பாட்டு பாடுவாங்க. இது வேண்டாம். நிப்பாட்ட முடிந்தால் நிப்பாட்டலாம், நிப்பாட்ட முடியல பிரச்சனை இல்லை, நோய் வராமல் இருந்தால் போதும். பக்க விளைவு இல்லாமல் கரெக்டான மாத்திரை, எந்த நோய்க்கு எந்த மாத்திரையும் கரெக்டான மாத்திரை கொடுத்து 70-80% நம்ம ரெடி பண்ணிடலாம். மீதி 20 வேலை 15, 16, 17 பேருக்கு அறுவை சிகிச்சைமாக ரெடி பண்ணிடலாம். மீதி 3, 4, 5 பேருக்கு அவருக்கு உண்டான சில மாற்றங்களை கொடுத்து நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கலாம். அதனால் வலிப்பு நோய் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல காலம் பிறந்து விட்டது. 20 வருஷம் முன்னாடி இருந்த காலகட்டம் அல்ல. இன்றைக்கி நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல நல்ல வாழ்க்கை அமைந்துவிடும். புதுசான கருவிகள், புது ட்ரீட்மெண்ட், அறுவை சிகிச்சையிலே இன்னும் வந்து ரொம்ப டெக்னாலஜி வந்து நல்ல கரெக்டான ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் இந்த கட்டத்தில் இதையும் சொல்லிக்கிறேன். ஒரு 10வது மட்டும் படிச்சிருந்த ஒரு பையன், அவனுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணி 14 வருஷம் முன்னாடி, இன்றைக்கி வந்து அவன் இன்ஜினியரிங் முடித்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே மாத சம்பளம் வாங்கியிருக்கான் அறுவை சிகிச்சை மூலமாக. அவ்வளோ மாற்றம் அவன் லைஃப்பில். படிக்கணுன்ற ஆசை, ஆனால் அடிக்கடி வர்றதுனால போக முடியல. இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் அந்த நோயாளிகளுடைய அந்த கதைகளை கேட்கும் பொழுது உங்களுக்கு புரியும், இது வந்து மனசோர்வு அடையக்கூடிய நோய் அல்ல. இது வந்து மாற்றங்கள் நிறைய வந்து கொண்டு இருக்கும் ஒரு நோய். இதில் வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்டான டெக்னாலஜி ட்ரீட்மெண்ட்டு யூஸ் பண்ணோம் என்றால் நமக்கும் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. மனசோர்வு அடைய வேண்டிய ஒரு நோய் அல்ல இது அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு இந்த கட்டத்தில் இந்த மெசேஜ் தான் நம்ம நேயர்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். ஓகேங்க. இவ்வளோ நேரம் நான் கேட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும், நிறையா கேள்விகளுக்கும் ரொம்பவும் அழகாக, தெளிவாக, பொறுமையாக, அருமையாக நிறையா பதில்கள் சொன்னீங்க. நன்றி டாக்டர். எல்லா நேயர்களுக்கும் என்னோட நன்றி, வணக்கம்.